ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா വാഴയ്ക്ക പൊരിയൽ. വാഴയ്ക്ക തോരൻ, വാഴപ്പിണ്ടി തോരനാണ്. വാഴപ്പൂവിന് അരമണിക്കൂർ മുന്നാടിയെ കൊത്തി എരിഞ്ഞ് ഉപ്പിട്ട തണ്ണിയിൽ വച്ചിരിക്കുക. അടുത്ത അരമണിക്കൂർ കഴിഞ്ഞ് അത് നല്ല പുളിഞ്ചെടുത്ത് നല്ല തണ്ണി പോന്നതിന് ശേഷം கொஞ்சம் എണ്ണ വീത്തി അത് നിങ്ങൾ വതക്കിയിടുക. അതിന് ശേഷം തേങ്ങ, ഇതൊക്കെ ചേക്കേണ്ട മസാല തേങ്ങ, ജീരകം, പച്ചമുളക്, വെളുത്തുള്ളി, ഇത്രയും தான். இது போட்டு நீங்கள் நல்லா கிண்டி எடுத்தாலே போதும். நல்ல டேஸ்டான வாழைப்பூ தோரன் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணி பாருங்கள். அது முடிஞ்சிட்டு நொத்தோலி ஃப்ரை, அது நேரത്തെ தண்ணியில் குதிர்த்து தான் போட்டிருந்தேன். அதை எடுத்து எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஒரே ஒரு மசாலா இருந்து அதை மட்டும் போட்டு லைட்டாக உப்பும் போட்டு அந்த ஃப்ரையும் முடிஞ்சிச்சு. ஆனால் கேரட்டு ஃப்ரை தான், റോസ്റ്റ് தான், റോസ്റ്റ് അല്ല, അതൊരു തരം ഫ്രൈ എന്നും ചൊല്ലയില്ല, തോരനെന്നും ചൊല്ലല്ല, ഒരു തരം ഏതൊരു പൊരിയൽ മാതിരി. ஆனால் அதுக்கு சேர்க்கிற மசாலாவும் நான் சேர்க்கவும் இல்லை. கேரட்டு நிறைய எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை மாற்றி வச்சுட்டு அடுத்து எண்ணெய் வீற்றி கொஞ்சம் வெங்காயம், அடுத்து பூண்டு, அடுத்து விப்பிங் க்ரீம் அதுவும் வீற்றி நல்லா வதக்கிட்டு நீங்கள் அதில் சேர்த்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்குள்ளது இந்த சமையல் வீடியோ மட்டும்தான். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.